செம்பா. அத்தியாயம் 32. தேடி வந்த தேவதை. சூரியன் வெடித்து கிளம்பிய திசையிலிருந்து வெளிச்சம் குருதி போல வானெங்கும் கசிந்தேறி கொண்டிருந்தது. அச்சமூட்டுகிற அந்த செவ்வானம் அன்றைய விடியல் குயாவுக்கு மிகவும் மோசமான விடியல்தான் என்று கட்டியம் கூறுவது போல இருந்தது. ஊரின் புறம்பே இபிகாவின் உடலை அடக்கம் செய்துவிட்டு மாளிகை முன்றிலில் கூடி நின்றனர். 12 குடிகளின் பெருந்தலைகளும் வந்திருந்தனர். மக்கள் கூட்டம் முண்டியடித்தது. கண்கள் கசிய நின்ற அக்கூட்டத்தின் பார்வை மொத்தமும் மாளிகை முன்றிலில் தூணில் சாய்ந்திருந்த சுரோவின் மீதே நிலைத்திருந்தது. உள்ளூர் வாசிகளின் நினைவு தெரிந்த நாள் முதல் சுரோ அழுது யாருமே பார்த்ததில்லை. சிறு வயதில் அவன் அடிபட்ட வலிக்கு கூட அழுததில்லை. அடடா, வலிக்கிறதா என்றால் பரவாயில்லை விடுங்கள் என்று கேட்பவருக்கு ஆறுதல் சொல்லும் பிள்ளை. இப்போதும் அழவில்லைதான். ஆனால் அணிந்திருந்த வெள்ளுடைக்கு இணையாக முகத்தின் குருதி மொத்தமும் வடிந்தவன் போல வெளுத்து போயிருந்தான். அவன் அப்படி இடிந்து போய் அமர்ந்திருப்பதை காண சகியவில்லை. அருகே இஜினாசி ஓசையின்றி அழுது கொண்டிருந்தான். இஜினாசியை பொறுத்தவரை அவனது சொந்த தகப்பனை விடவும் அவனை அதிகம் நேசிக்க துவங்கி இருந்தவர் இபிகாதான். அவனது போதாமைகளை நன்கு உணர்ந்தும் அவன் மீது பாசம் காட்டிய மனிதர். அவனை தன் வாரிசாகவே உருவாக்கியவர். அவர் இத்தனை அவசரமாக அவனை விட்டு பிரிவார் என்று அவன் எண்ணி இருக்கவில்லையே. எதிர்பாராத வேளையில் நேர்ந்து போன பேரிழப்பு அவனை வெகுவாக அசைத்திருந்தது. அருகே இருந்து ஹிம்சான் அவனை ஆற்றுப்படுத்துவதை ஒருவித அவஸ்தையோடு பார்த்து கொண்டிருந்த யூசு மாமன் சுரோவின் அருகே வந்தார். சுரோ, வேலைகள் அதிகம் இருக்கின்றன. இப்படி அழுது அரற்றுவதால் ஆக போவது ஏதும் இல்லை அல்லவா? ஆமாம், என்ன செய்ய வேண்டும் இப்போது? காரியங்கள் பார்க்க வேண்டும். இனி நீதானே தலைவன். சட்டென்று அங்கொரு அமைதி நிலவியது. இஜினாசியின் கண்களை நிறைத்திருந்த சோகத்தை வெளியே தள்ளியபடி குரோதம் உள்ளேறியது. அதெப்படி? என்ன அதெப்படி? சுரோதானே மூத்த வாரிசு. ஜீமினின் மூத்த குரலுக்கு ஆதரவாய் ஆமோதிப்புகள் எதிரொலித்தன. மூத்தவன் என்றால் போதுமா? இன்றைய இந்த நிலைக்கு காரணமானவனே அவன்தானே. இஜினாசியின் அருகே நின்று எடுத்து கொடுத்தார் ஹிம்சான். என்ன உளறல் இது ஹிம்சான்? எதற்கும் அசையா ஜீமின்னே கோபம் கொண்டு விட்டார். உளறல் அல்ல, முற்று முதலான உண்மை. 3 திங்களாக மழை இல்லை. கெடுசூழ் நீங்க வேண்டுமென்றால் தலைவர் மகன் மனம் முடிக்க வேண்டும் என எவ்வளவு கேட்டும் மனம் இறங்கவில்லை அல்லவா உங்கள் சுரோ? அதுதான் இப்படி ஊரே அழும்படியான கெடுநிலை வந்திருக்கிறது. இந்த சுரோவின் பிடிவாதத்தால் தான் இன்று குயா தலைவனை இழந்து நிற்கிறது. சாட்டை போல உள்ளத்தில் இறங்கிய அந்த குற்றச்சாட்டு சுரோவை நிலை குலைத்தது. எழுந்து ஒரு முறை சுற்றி பார்த்தவன் வேகமாக நடந்தான். அங்கிருந்து அந்த குற்றச்சாட்டு இன்னும் சொற்களாய் காற்றில் மிதந்து அலையும் அந்த இடத்திலிருந்து முடிந்த அளவு தொலைவாக போய்விடும் முடிவாக அவன் நடந்தான். கூட்டத்தில் ஒரு சிலர் முடிவை சொல்லச் சொல்லி அவனை நிறுத்த முயல பெரும்பான்மையினர் சுரோவுக்கு ஆதரவாக அவனை ஆதுரமாக தட்டி கொடுத்து வழிவிட்டனர். எங்கள் இஜினாசி இதோ மக்களின் துயர் துடைக்கத்தான் மனம் முடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார். சுரோவை போல சுயநலவாதி இல்லை அவர். இதென்ன பைத்தியக்காரத்தனம்? இதையெல்லாம் இன்னுமா நம்புகிறீர்கள்? அடே, பார்த்து பேசு. முன்னோர் நம்பிக்கையை பழிக்காதே, நாசமாய் போவாய். சுரோ எங்கே போகிறார்? என்னதான் பதில் இதற்கு? பதில்தானே, எல்லாம் இன்னும் 2 தினங்களில் உங்களுக்கு விளங்க கிடைக்கும். இப்போது அவர்கள் துக்கம் கொள்ள அவகாசம் கொடுங்கள், தயவு செய்யுங்கள். யூசு கையெடுத்து கும்பிட்டார் கூட்டத்தின் முன்பு. யூசு சொல்வதுதான் சரி, எல்லோரும் கிளம்புங்கள். ஆக வேண்டியதை கொஞ்சம் ஆறவிட்டு பார்க்கலாம். ஜீமினும் குரல் கொடுத்தார். ஆமாம் ஆமாம், வாருங்கள் போகலாம். அவன் பிறக்கும் போதே கெடு குறி காட்டியது. அதையெல்லாம் மறக்கக்கூடாது. சுரோ குயாவுக்கு எந்த வகையிலும் நன்மை செய்பவனாக இருக்க மாட்டான் என்றே தோன்றுகிறது. ஹிம்சானின் புன்னகை வழிகாட்ட கூட்டத்தில் எவனோ துவங்கினான். சொன்ன நாக்கை வெட்டுகிறேன் பார். சென்ற ஆண்டு மேற்திசை குடிகள் இணைந்து சமருக்கு வந்தபோது எதிர்த்து வென்றவன் யார் என்று நினைவிருக்கிறதா? ஊர் சேர்ந்து பதில் கொடுத்தது. ஏன், எங்கள் இஜினாசி கூடத்தான் சமருக்கு சென்றார். போர்படைனி தலைவன் யார்? சுரோதானே. அன்று வென்று வந்த வேகம் பற்றியும் சுரோவின் தந்திரங்கள் பற்றியும் 1 திங்களாக பேசிய வாய்களை இப்போது வைக்கோல் அடைத்து கொண்டதா என்ன? இதோ பாருங்கள், உங்கள் சண்டைகளை எல்லாம் இன்னும் 2 நாட்கள் ஒத்தி வையுங்கள். இப்போது தலைவர் குடும்பத்துக்கு உரிய தனிமையை தாருங்கள், கிளம்புங்கள். மெல்ல அலமலந்தபடியே ஊர் கலைந்தது. ஒரு வெறித்த பார்வையை உதிர்த்துவிட்டு யூசுவும் உடல்நிலை குன்றியிருந்த தங்கையை பார்க்க உள்ளே போய்விட்டார்.
பெருந்தலைகளும் கிளம்பிவிட ஹிம்சானும் இஜினாசியும் மட்டுமே முன்றிலில் நின்றனர். தொலைவில் சோர்வாய் நடந்து போய்க் கொண்டிருந்த உருவத்தின் மீது பார்வை படிய யோசனையோடு நின்றிருந்தான் இஜினாசி. சுரோ ஒரு சொல் பேசவில்லை. பொறுப்பு எனது என்றோ, நீ என் தந்தையின் மகன் அல்ல என்றோ, இன்னும் அதிகமான சுடுசொல் ஏதாவது? ஒன்றும் சொல்லவில்லை. எழுந்து நடக்கும் போதும் அவன் இஜினாசியை பார்த்த பார்வையில் இத்தனை நாள் இஜினாசி அவன் மீது வளர்த்தெடுத்த குரோதத்துக்கு பதில் போல கோபமோ வெறுப்போ துளியும் இல்லை. அங்கே இருந்ததெல்லாம் மிதமிஞ்சிய சோகமும். அத்தோடு, இஜினாசி, மக்களை சுரோவுக்கு எதிராக திருப்புவது என் வேலை. நீங்கள் நிம்மதியாக உறங்குங்கள், நான் பார்த்து கொள்கிறேன். நாளை நீங்கள்தான். ஹிம்சானின் குரல் எங்கோ தூரத்தில் ஒலிப்பது போல் இருந்தது. சுரோவின் உருவம் கண்களுக்குள் பேரளவில் விரிந்தது. அவன் கண்களில் மிதமிஞ்சிய சோகம். அத்தோடு, இனி நாம் இருவர்தானடா என்று சொல்வது போன்ற ஒரு பார்வை. சுரோவை எப்படியாவது... சம்சுன், சொல்லுங்கள் தலைவரே. ஹியோங், வந்து சுரோவை சற்று தனித்திருக்க விடுங்கள். இப்போதைக்கு ஏதும் செய்ய வேண்டாம். அவன் துக்கம் தனியட்டும். வேறு ஏதும் பேசாமல் உள்ளே நடந்தான் இஜினாசி. ஹிம்சான் அசைவற்று நிற்க அருகே நெருங்கினார் இல்சங். என்ன ஹிம்சான், இஜினாசியின் போக்கு சரியில்லையே. அத்தனை சிரமப்பட்டு உள்ளேற்றிய எண்ணம் மொத்தமாய் மாறிவிடும் போலிருக்கிறதே. வெகு நாட்களாக சுரோவை அவன் ஹியோங் என்று அழைக்கவில்லை. இப்போது திடீரென்று அண்ணன் பாசம் ஏது? சட்டென திரும்பி ஹிம்சான் முறைக்கவும் வாயை மூடிக்கொண்டார். ஹியோங் என்று அழைக்கிறானா? அந்த ஹியோங் இருந்தால்தானே அழைக்க முடியும். மெல்ல திரும்பி புன்னகைத்த ஹிம்சானை பார்த்து ஒரு நொடி அரண்ட இல்சங் பின் மெல்ல அந்த புன்னகையை பிரதிபலிக்கலானார். புரிகிறது, ஏற்பாடுகளை செய்துவிடலாம் என்றார். செவ்வரி ஓடிய வானம் கொற்கை வானிலிருந்து சிறிதும் வேறுபட்டிருக்கவில்லை. கொன்றை மலர்களின் சிரிப்போ அழகு பனைகளின் அசைப்போ காணாத புதிய நிலம். முதல் முறையாக நிலமெங்கும் இளம் சிவப்பு மலர்கள் அசைந்தாடும் அழகை காண்கிறாள். மனதை கொள்ளை கொள்ளும் அழகு. இவ்விடத்தின் நீரின் குளிர்ச்சியும் சுவையும் கூட அலாதியாக இருந்தன. என்னவோ இந்த நிலத்தில் இருக்கிறது. என்ன செம்பா, அதிகாலையிலேயே கனவா? அதுவும் விழித்து கொண்டே. சிரித்தபடி வந்த எழினி மெலிந்திருந்தாள். கருத்தும் போயிருந்தால். அவளுக்கு கடல் ஒவ்வவில்லை. போதா குறைக்கு அந்த புயல். அப்பப்பா, இனி உயிர் வாழ்வதே அரிது என்று எல்லோரும் ஓய்ந்து போயிருந்த போது கால் வைத்த பூமி இது. அதனால் அவளுக்குமே இந்த நிலத்தின் மீது ஒரு பிடிப்பு உருவாகியிருந்தது. விழித்து கொண்டு காணும் கனவுகளின் வீரியம் அதிகம் எழினி. அப்படியா? அப்படி என்னதான் கனவு அது? பொறு, முன்பொரு நாள் கடலில் கண்டாயே ஒரு கனவு, அதன் நீட்சியா? எழினியின் கண்களில் மின்னல் வெட்டியது. அதை காணாதவள் போல. எதை சொல்கிறாய் என்றாள் செம்பா. ஆமாம், மறந்து போயிருக்கும் இல்லையா? ஏய், அது ஏதோ காய்ச்சல் வேகத்தில் உளறி இருக்கிறேன். அதை இன்னும் பிடித்து கொண்டு தொங்கி என் உயிரை எடுக்கிறாயே. காய்ச்சலில் அவ்வளவு தெளிவாக கனவு வருமா என்ன? மன்னவன் வந்தானா? மயில் கொண்டானா? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை கொன்று கடலில் வீசப் போகிறேன் பார். அடி பாவி, என்ன ஒரு கொடூர உள்ளம் உனக்கு! என்னை கடலில் வீசுவது இருக்கட்டும், கடலில் நீ பிடித்த முத்து அது மீண்டும் வந்ததா? கனவில்தான் கேட்கிறேன். அது எப்படி உனக்கு மட்டும் அவ்வளவு உண்மை போல கனவு வரும்? ஆரம்பித்து விட்டாயா எழினி? யாரையும் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாயா நீ? கூடை நிறைய அப்போதுதான் பிடித்த மீனோடு உள்ளே வந்த சங்கனின் குரலில் இருந்த எரிச்சல் முகத்தில் இல்லை. அண்ணனின் முகத்தில் நிலவிய பேரமைதி செம்பவளத்தின் முகத்தில் புன்னகையை வரவழைத்தது. அவர்கள் போவின் நிலத்துக்கு அருகே இருந்த சிறு தீவுகளுள் ஒன்றில் கரை இறங்கி 2 நாட்களாகியிருந்தன. அதிகம் மக்கள் வாழாத பகுதி அது. கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு களத்தில் ஏற்பட்டிருந்த சிறு சேதங்களை சீர் செய்து கொண்டு விரைவில் குயாவின் கரை நோக்கி களத்தை செலுத்துவதாகத்தான் திட்டம். அவர்களை விட்ட கையோடு சில உதவிகளை செய்துவிட்டு போவும் கண்ணனும் ஊர் நிலவரம் அறிந்து வர போயிருந்தனர். குயாவின் கரையை பார்த்தபடி குறு நில பரப்பு ஒன்றிலிருந்து சிறு குன்றில் கூடாரம் ஒன்றை செய்து அதில் தான் தங்கி இருந்தது செம்பவளத்தின் கூட்டம். கூட்டம் என்றால் உண்மையிலேயே ஒரு அரசியின் பயணத்தில் உடன் வரும் அணுக்க படையினர் போல கூட்டம். கொற்கையிலிருந்து கிளம்பும் போது இருந்த 30 பேரில் எஞ்சியவர்களும் இடைவழியில் உடன் இணைந்தவர்களுமாக இப்போது செம்பவளத்தின் பின்னே 20 பேர் இருந்தனர். அதில் மாலுமிகளும் உரமான வீரர்களும் அடக்கம். போலவே பொன்னும் பொருளும் பாண்டி நாட்டு நல் முத்துக்களும் என அவள் கொண்டு வந்த பொருட்களில் சில பொதிகள் புயலில் தொலைந்திருந்தாலும் எஞ்சியவையே அவளை வாழ்நாள் முழுவதும்
செல்வ செழிப்போடு இருக்கச் செய்யும். மொத்தத்தில் தனியாய் பயணப்பட்டு கரை இறங்கி இருந்த ஒரு இளவரசியாகத்தான் தெரிந்தாள் செம்பா அந்த பகுதிக்கு எப்போதாவது வந்து போன மீனவர்களுக்கு. சொல் செம்பா, கனவில் வந்தது அந்த இளவரசன்தானே? வடியா புன்னகை என்று சொன்னாயே, அவன்தானே வந்தான்? என்ன இளவரசன், எங்கே வந்தான்? கலவரமாய் கேட்ட சங்கனை பார்த்து சிரித்தார்கள் பெண்கள். கனவில்தான் சங்கா, அன்று ஜுர வேகத்தில் ஏதோ சொல்ல போய். ஏய் நடிக்காதே, காய்ச்சல் தீர்ந்த பின்னும் அவ்வப்போது கனவில் வந்தவன் கண்ணில் தெளிவதாக சொன்னாயே என்னிடம். உன்னை வைத்துக்கொண்டு ஒரு ரகசியம் பேச முடியாது எழினி. கவலைப்படாதே செம்பா, கடல் தாண்டி இவ்வளவு தூரம் வந்துவிட்ட நம்மால் கனவில் வந்த உன் இளவரசனை கண்டுபிடிக்க முடியாதா என்ன? கண்டுபிடிப்போம். சங்கனும் சேர்ந்து கொண்டான். சும்மா இரு சங்கா, அதுவா முக்கியம்? பயணத்தின் அடுத்த கட்டம் பற்றி சிந்திக்க வேண்டாமா? சரி, நீயே சொல், என்ன செய்யலாம்? அருகே வந்து அமர்ந்து அவன் கேட்கவும் அவளிடம் பதில் இல்லை. ஒவ்வொரு முறையும் திசையோ நிலமோ பேர் சொல்லி கிளம்பியவளுக்கு ஏனோ இந்த நிலத்திலிருந்து கிளம்ப மனம் வரவில்லை. முதலில் போ சொன்னபடி அவனது ஊருக்கு, குயா தலைநகருக்கு போய் பார்க்கலாம் சங்கா. அப்படி என்னதான் நம்மை போல இருக்கிறார்கள் என்று. அதன் பிறகு அடுத்த கட்டம் பற்றி சிந்திக்கலாம். ஆனால் அதற்கு முதலில் களம் சரியாக வேண்டுமே. அது எப்போது முடியும்? வேலை நடக்கிறது செம்பா, இன்னும் ஓரிரு தினங்களில் முடிந்துவிடும். இளவரசி, இளவரசி. என்ன வீரா, எதற்கிந்த பதற்றம்? கரையிலே பிணம். என்ன? ஐயோ, வாருங்கள், சிறுவயதாக தெரிகிறது. உட்குறிப்பு: நெடுஞ்செழியன் அனுப்பிய அணுக்கு சேவகர்கள் செம்பவளம் எவ்வளவு மறுத்தும் அவளை இளவரசி என்றே விழித்தனர். அவர்களை பொறுத்தவரை அவள் பாண்டிய நாட்டின் இளவரசிதான். ஐயோ வாருங்கள், சிறுவயதாக தெரிகிறது என்று அந்த வீரன் கூறவும் அறக்க பறக்க அனைவரும் ஓடினர். ஆளரவமற்ற அந்த கடற்கரை மணலில் கைகளை பறக்க விரித்து கிடந்தான் அவன். தலையில் பெரும் காயம் ஏற்பட்டிருக்க வேண்டும். நெற்றியிலிருந்து காது வரை காயம் கருத்து தெரிந்தது. உடலிலும் பல இடங்களில் காயம். பார்வையால் காயங்களை அலசிக்கொண்டே முகத்தை உற்று பார்த்தவள் அதிர்ந்து போனாள். அவன்தான். சங்கன் அதற்குள் அருகே சென்றிருந்தான். முட்டாள், பிணமென்று சொன்னாயே, உயிரோடுதான் இருக்கிறான். கன்னத்தை தட்டி அவனை எழுப்பும் முயற்சியும் உடலிலிருந்து நீர் இறக்க செய்த முயற்சிகளையும் பார்த்து கொண்டு கண் கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்றாள் செம்பவளம். காய்ச்சல் வேகத்தில் கனவில் அவள் கண்ட அதே இளைஞன். அவனும் கண்களை திறந்தான். வெகு சிரமப்பட்டு விழி விரித்து பார்த்த சுரோவின் முதல் பார்வையில் அவள். கனவில் அவனை தேடி வந்த தேவதை. எண்ணியது போலவே அவன் கனவில் வந்தது போலவே இருக்கிறாள். என் ராணி, வந்துவிட்டாயா? மெல்ல முனகியபடி மீண்டும் ஆயாசத்தோடு கண்களை மூடிக்கொண்டான் சுரோ. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 33. குயாவின் தலைவன் யார்? சுரோ இறந்துவிட்டான். இந்த செய்தி காட்டு தீயாய் ஊரெங்கும் பரவியது. அது குயா நகர் தாண்டி நக்துங் கரை தாண்டி சாரோவுக்குள் நுழைந்தது. சாரோ அரண்மனையில் யூரியோடு அமர்ந்து படை ஆலோசனையில் ஈடுபட்டிருந்த தல்கேவை தேடி ஓடோடி வந்தார் ஹோகோங். இளவரசே, இளவரசே. என்ன பதற்றம்? யாருக்கு என்ன? வெற்றி, வெற்றி, சாரோவுக்கு வெற்றி. இனி நாம் நினைத்ததெல்லாம் நடக்கும். அமைச்சரே, நீங்கள் நிதானம் தவறி நான் பார்த்ததே இல்லையே. இவ்வளவு கொண்டாட்டமா? விரைந்து அதன் காரணத்தை சொன்னால் நாங்களும் குதூகலிப்போம். மணி மாடத்திலிருந்து இறங்கியபடி கேட்ட பட்டத்து இளவரசன் யூரியின் முன்னே அடிபணிந்து நின்றார் ஹோகோங். குதூகலிக்க காரணம் இருக்கிறது இளவரசே. சொன்னால் நீங்கள் என்ன? இதோ புன்னகை தாண்டி வேறு எதையும் வெளிக்காட்டாத இளவரசர் தல்கே கூட குதித்து கூத்தாடக்கூடும். அடே அப்பா, அப்படி என்னதான் நடந்துவிட்டது? இலகு குரலில் கேட்டபடியே உடன் இறங்கினான் தல்கே. மன்னரும் இளவரசர்களுமாய் மாலை சுகந்த தேநீர் அருந்தியபடி பல்வித ஆலோசனைகளில் ஈடுபட்டுவிட்டு அப்போதுதான் அவரவர் பகுதிகளுக்கு கிளம்ப தயாராகியிருந்தனர். மந்தமான மாலை மனநிலையை ஹோகோங்கின் வேகம் தடம் புரட்டியிருந்தது. இனி குயா நமக்குத்தான் என்றார் அமைச்சர். அறிவிப்பு போல சொல்லிவிட்டு தல்கேவை காரணமாக பார்த்தார் ஹோகோங். என்ன உளறல்? தல்கேவின் குரலில் சட்டென காட்டம் கூடியது. ஆம் இளவரசே, இனி நம்மை எதிர்க்க ஆளில்லை. உங்கள் தயக்கங்களுக்கும் காரணமே இல்லை. இனி பியோன்ஹானின் 12 கொடிகளையும் படிப்படியாக நமக்கு அடிபணிய வைக்கலாம். அடுத்த இலக்கு எந்நேரமும் நம்மை வம்பிழுக்கும் அந்த போஜி நாடுதான். நடுவே இத்தனை பெரிய நிலப்பரப்பு இருப்பதால் தானே நம்மால் போஜியை நெருங்க முடியவில்லை.
வடக்கே நமது சிறு குடிகளை அவர்கள் அச்சுறுத்துகிற போதெல்லாம் இங்கிருந்து ஓடி ஓடி காப்பாற்ற வேண்டியிருந்தது. இதோ வடமேற்கில் வம்பிழுத்த போஜி படையை விரட்டி அடித்துவிட்டு வந்து 4 திங்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் மீண்டும் மலைக்குடிகள் பக்கம் உள்ளேற பார்ப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இந்நேரத்தில் இப்படி ஒரு அம்சம் அமைவதெல்லாம் எல்லாம் இளவரசர் தல்கே வந்த நேரம்தான். ஆமாம், தல்கே வந்த நேரம் சாருவுக்கு நல்ல நேரம்தான். கைகளை பின்னுக்கு கட்டியபடி மெல்ல நடந்த மன்னர் நம்ஹேவின் முகத்தில் திருப்தி புன்னகை. அவருக்கு தல்கேவின் ஆற்றலில் மட்டுமின்றி குணநலன்களிலும் ஒரு பெரும் நம்பிக்கை சேர்ந்திருந்தது. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போது திடீரென குயா நமது என்று நீங்கள் குதூகலிக்க காரணம் என்ன? முதலில் அதை சொல்லுங்கள். தல்கேவின் பதற்றம் ஹோகோங் அறிய மாட்டாரா? தல்கேவுக்கும் குயாவின் மீது கண், அதன் இரும்பு அலை மீது பேராசை என்பதை அவர் அறிந்தே இருந்தார். இந்த இரும்பை இழக வைக்க இன்னும் காலம் கூடாமலா போய்விடும்? எண்ணி சிரித்தபடியே பதில் கொடுத்தார். சொல்கிறேன் இளவரசே, சில காலமாகவே நமது சாரோவின் நன்மையை முன்னிட்டு பியோன்ஹான் குடிகளை கைப்பற்றுவது பற்றி பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். நீங்களும் ஒரு காரணம் சொல்லி மறுப்பு கொடுத்து கொண்டே இருந்தீர்கள். ஆனால் உங்கள் மறுப்புக்கான காரணமான அந்த சுரோ இப்போது இல்லை. இனி குயாவை கைப்பற்றலாம் தானே? நிதானம் கலைந்து தபதபென ஓடி வந்து ஹோகோங்கின் அங்கியை கொத்தாக பிடித்தான் தல்கே. சுரோ இல்லை என்றால் என்ன பொருள்? சுரோ இறந்து விட்டான். என்ன, இது எப்படி நடந்தது? தல்கே சிலையாகி நிற்க யூரியும் மன்னன் நாம்ஹேவும் சுவாரஸ்யமாக ஹோகோங்கிடம் கேட்டனர். அங்கியிலிருந்து தளர்ந்த கைகள் நடுங்குவதை அறியாத தல்கே விலகி அப்படியே தூணில் சாய்ந்தான். ஆம் மன்னா, கடலில் நங் நோக்கி கிளம்பிய படகு கவிழ்ந்து விட்டதாம். பிழைத்தவர்கள் பட்டியலில் சுரோ இல்லை, உடல் கூட மிஞ்சவில்லை என்கிறார்கள். அடடா, வணிகத்தலமா பிறண்டு போனது? இல்லை மன்னவா, சுரோவும் வீரர்கள் சிலரும் மட்டும் ஏதோ விவகாரமாக கிளம்பி இருக்கிறார்கள். வழியில் இப்படியாம். உடன் சென்றவர்களில் 2 உடல் கிடைத்தும் விட்டதாம். 2 பிழைத்திருக்கிறார்கள். ஆனாலும் பலத்த காயம். சுரோவுக்கும் பெரும் காயம்தானாம். பிழைத்தவன் சொன்னான், தலையிலும் தோளிலும் காயம் ஏற்பட்டு மூர்ச்சை நிலையில்தான் கடலில் விழுந்திருக்கிறான். நீந்தி பிழைக்கவோ மீண்டு வரவோ வாய்ப்பே இல்லை என்று கதறி அழுதானாம். எப்படியும் சுரோவின் உடல் இன்னும் ஓரிரு நாட்களில் எங்காவது கரை ஒதுங்கிய செய்தி வரும். அத்தோடு 5 நாட்கள் குயாவில் துக்கம் அனுசரிப்பார்கள். நாம் சரியாக திட்டம் வகுத்தால். விபத்தா? சட்டென்று தல்கே இடைமறித்து கேட்டான். இல்லை இளவரசே, யாரோ முகமறியாத 2 வந்து அடியிலிருந்து களத்தை பிரட்டியதோடு சுரோவையும் பிறரையும் தாக்கியும் இருக்கிறார்கள். சுரோவுக்கு உடலில் பல இடங்களில் வெட்டுக்காயமாம். பொருட்களை கவர்ந்து சென்றிருக்கிறார்கள். கடற்கொள்ளையர்களாக இருக்கலாம் என்றும் எண்ணுகிறார்கள். ஆனால் என் கணக்கு வேறு. என்ன கணக்கு? சில காலமாகவே சுரோவின் தம்பி இஜினாசி சேர்ந்திருக்கும் கூட்டணி அத்தனை சரியானதாக இல்லை. என்ன சொல்ல வருகிறீர்கள்? இளவரசி, நிலத்தில் தப்பாமல் மழை பொழிய வேண்டுமெனில் மன்னர் மகன் மனம் முடிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் தானே? அந்த சிக்கலில் சுரோவுக்கு முந்தி மக்களை காப்பாற்றுவதாகவும் அதற்கு அந்த ஹிம்சானின் மகளை தான் மணக்கப் போவதாகவும் இஜினாசி முடிவு செய்திருக்கிறானாம். ஊரெல்லாம் அது பற்றி தான் பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த ஹிம்சான் யார் என்று அவனோடா கூட்டு வைத்திருக்கிறான் இந்த இஜினாசி? தல்கேவின் உள்ளம் கொதித்தது. ஹோகோங் சொல்வது போல ஒருவேளை அந்த படுபாதகன் ஹிம்சானின் வேலையா இது? அப்படி என்றால் சுரோவை கொன்றுவிட்டார்கள் என்றா சொல்கிறீர்கள்? யூரியின் கேள்வியோ அதற்கு ஹோகோங்கின் பதிலோ தல்கேவின் மனதில் பதியவில்லை. உள்ளத்துக்குள் எங்கோ மூலையில் அடங்கி இருந்த இரும்பு அலை நெருப்பு சட்டென பற்றி கொண்டு பெரும் ஜுவாலையாக உருமாறியது. அந்த இஜினாசி, பொறாமை பிடித்த இஜினாசி, வெறி பிடித்தவன் அவனை. மாமா, படைக்களம் தாண்டி வேறு எங்கும் பயன்படுத்தாத உருமல் ஒலித்தது. மன்னர் அருகே வந்து அவன் தோள்களை பற்றி கொண்டார். அது நடுங்கிக் கொண்டிருந்தது. என்ன வேண்டும் என்று சொல் தல்கே என்றார் மன்னர். சுரோ இறக்க காரணமானவனை உயிரோடு விடக்கூடாது. உண்மையில் கொன்றது இஜினாசி என்றால் அந்த இஜினாசியை, அவனை நான் கொன்றே தீருவேன். அவனை கொன்று குயாவை அவனிடமிருந்து வென்றே தீருவேன். இது சுரோவுக்காக. திமிரி விலகி தூணில் அடித்து பேசியவன் கண்களில் தெரிந்த தீயின் உக்கிரம் ஹோகோங்கை வெகுவாக குளிர்வித்தது. சுரோவுக்காக என்று தல்கே சொன்னாலும் சுரோவே வந்து படைக்களத்தில் நின்றால் சாரோவுக்காகத்தான் யுத்தம் புரிவான் தல்கே என்று நன்றாக உணர்ந்திருந்த ஹோகோங்குக்கு
நெடுநாள் கணக்கை சரியாக தீர்த்துவிட்ட திருப்தி. புன்னகையோடு அடுத்த கட்ட ஆலோசனை குறித்து பேசலாம் என அவர் எடுத்து கொடுக்க மூவரும் மீண்டும் ஆலோசனை மண்டபத்துக்குள் புகுந்து கொண்டனர். களை இழந்து தெரிந்த குயாநகர் மாளிகை முன்றிலில் விளக்குகள் ஒளிர்ந்தன. முன்றில் கட்டில்களால் நிரம்பி இருந்தது. இருள் உயிரிகளின் கச்சேரி உரத்து ஒலிக்க அமர்ந்திருந்த அத்தனை பேரும் அமைதியாய் தலை கவிழ்ந்திருந்தனர். இன்றோடு சுரோ தொலைந்து 3 நாட்களாகின்றன. இன்னும் அவனது உடல் கிடைக்காத நிலையில் நாளை சுரோவின் இறப்பை முறைப்படி அறிவிக்க வேண்டியிருக்கும். யார் ஒருவருக்கும் என்ன செய்வது என்று தெரியாத கையறு நிலைதான். ஆனாலும் அடுத்தடுத்த வேலைகளை செய்தாக வேண்டுமே. யூசுவை வேறு காணவில்லை. சுரோ இறந்திருக்க மாட்டான். அவனை தேடி பிடித்து கூட்டி வருகிறேன் என்று போனவர்தான் இன்னும் வரவில்லை. காலம் யாருக்காக காத்திருக்கும்? அன்பின் சுரோவுக்கும் கூட அது காத்திருக்காதுதானே. ஏற்றுக்கொள்வது கடினம் என்றாலும் ஏற்று நடக்கத்தானே வேண்டும். ஒரு பெருமூச்சோடு நிமிர்ந்த ஜீமின் சூழ்நிலை உணர்ந்து மெல்ல துவக்கினார். எல்லோரும் இப்படி இருந்தால் என்ன பொருள்? என்ன செய்வது தலைவர்? இன்னும் இபிகாவின் இறப்புக்கு அணிந்த வெள்ளுழுவர் ஆடைகளை கூட துறக்கவில்லையே. அதற்குள் இப்படி நேர வேண்டுமா? என்ன தலைவிதி இது? ஆம், உண்மையில் இபிகா இறந்த போது கூட இவ்வளவு ஒடிந்து விடவில்லை. நான் என்ன, வெகு விரைவில் மக்களே தெம்படைய தொடங்கிவிட்டனர் என்பதுதான் உண்மை. அந்த அளவுக்கு வேலை செய்தவன் சுரோ. உடல்நலம் குன்றி உருக்குலைந்து போன அன்னையை மீட்டெடுத்து நம்மோடு அமர்ந்து ஊர் விவகாரம் சரி செய்து மக்கள் மன்றத்தில் நின்று பேசி அவ்வப்போது அவர்களுக்கு தெம்பு கொடுத்து தந்தை இபிகாவுக்கு அற்புதமான வழி அனுப்புதலை செய்து முடித்து எப்பேற்பட்ட பிள்ளை அவன்! தன் இழப்பை தாண்டி மக்களை வழி நடத்தும் தலைவன் கிடைத்துவிட்டான் என்ற நிம்மதி. இனி இந்த குயாநகர் பிழைத்துவிடும் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்படி சரியலாம்? சூரியன் எப்படி மறையலாம்? யோதாகன் தலைவர் கண்களில் கண்ணீர் சுரந்தது. சுரோ இனி இல்லை என்ற செய்தியை என்னால் நம்பவே முடியவில்லை. இல்லை, நம்ப முடியவில்லை என்பதை விடவும் நம்ப விரும்பவில்லை என்பதுதான் உண்மை. எப்படியோ பேச்சு போய்க் கொண்டிருந்தது. இதெல்லாம் இஜினாசிக்கு இனித்திருக்க வேண்டும். எல்லாம் கூடி வருகிறது என்று மனதில் இன்பம் பெருகி இருக்க வேண்டும். ஆனால் இல்லை. உண்மை தகப்பன் இல்லைதானே என்று 1000 முறை கூறிக்கொண்டாலும் அவனால் இபிகாவின் இழப்பையே முதலில் ஜீரணிக்க முடியவில்லை. அதைத் தொடர்ந்து சுரோவின் நடவடிக்கை குறித்து, அவன் மக்கள் மத்தியில் தனித்து எழும்புவது குறித்து ஹிம்சான் தினம் இரவில் வந்து ஓதி கொண்டிருந்தாலும் அவனால் அடுத்த காரியம் குறித்து சிந்திக்க முடியவில்லை. அப்படி இருக்க தனக்கு ஒற்றை போட்டியாக நின்ற சுரோவும் திடீரென்று கடலில் சிக்கி இறந்து போனான் என்றால் கேட்டதும் ரக்கை கட்டி பறக்க தோன்றி இருக்க வேண்டும் இஜினாசிக்கு. ஆனால் அப்படி தோன்றவில்லை. உண்மையில் இஜினாசி இடிந்து போயிருந்தான். பேச்சற்று அமர்ந்திருந்தவனை பார்த்து ஜீமின்னுக்கே பாவமாக இருந்தது. சரி, ஆனது ஆகிவிட்டது. அதையே பேசுவதால் என்ன நன்மை விளைந்துவிடப் போகிறது? அடுத்த வேலையை பார்ப்போம். அதைத்தான் நானும் சொல்கிறேன் காலையிலிருந்து. அவசரமாக வந்தது ஹிம்சானின் பதில். சரி, எல்லோருக்கும் ஒப்புதல் என்றால் காலையில் அறிவிப்பை கொடுத்து விடலாம் என்ன? அவர் மற்ற குடி தலைவர்களை பார்க்க அவர்களும் மெதுவாய் தலையாட்டினர். சரி, அடுத்த வேளை என்று அவர் இஜினாசியை பார்க்க அவன் குனிந்த தலை நிமிரவில்லை. இஜினாசி, இனி நீதான் குயாவின் தலைவன். இப்படி இடிந்து போய் அமர்ந்திருந்தால் ஆகுமா? என்ன செய்ய வேண்டும்? நாளையே அறிவிப்பு செய்து விடுவோம். 5ஆம் நாள் காலை வழமைப்படி சுரோவுக்கான வழி அனுப்புதலை முடித்து துக்கம் வழித்து 7ஆம் நாள் தலைமை பொறுப்பை நீ ஏற்றுக்கொள்வாய். சரிதானே? சரி. அத்தோடு இதையும் சொல்லிவிடுங்கள். இஜினாசிக்கும் ஆதோகன் தலைவரான என் மகளுக்கும் மனம் முடிக்கிறோம். இனி குயாவும் ஆதோகனும் ஒன்றோடு ஒன்று. இஜினாசியை தோளோடு கட்டிக்கொண்டு பல்லிழித்த ஹிம்சானுக்கும் ஆதரவு குரல் இருக்கத்தான் செய்தது. கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். அப்போதும் அமைதியாக அமர்ந்திருந்தான் இஜினாசி. தெம்பாயிரு இஜினாசி, இனி எல்லாம் நீதான். இனி எல்லாம் நான் தான். ஆமாம், இனி எல்லாம் நான் தான். என்னை மீறி எதுவும் இல்லை. சுரோ கூட. மெல்ல புன்னகையின் சாயல் எங்கிருந்தோ வந்து அவனது முகத்தில் ஒட்டி கொள்ளப் போகும் நேரத்தில் ஓடோடி வந்தான் வீரன் ஒருவன். புறவியிலிருந்து விழுந்து எழுந்து ஓடி வருகிறான் என்று புரிந்தது. அனைவருக்குள்ளும் ஒரு பேராவல். என்ன என்ன, சுரோ கிடைத்து விட்டானா? உயிரோடு இருக்கிறானா? ஜீமின் கேள்வியில் சட்டென இஜினாசியின் மனதுக்குள் எழுந்து கொண்டிருந்த கோட்டை இடிந்து நொறுங்கியது. ரௌத்ரம் பெருகியது. வாயை திறந்து பேச முட்டாளே!
சுரோ இருக்கிறானா இல்லையா? இது சுரோ பற்றிய செய்தி அல்ல. பிறகு சாரோ. சாரோ குயா நோக்கி நம் 12 குடிகள் நோக்கி படையெடுத்து வருகிறது. ஸ்தம்பித்து நின்றது பியோன்ஹான் தலைவர்களின் கூட்டம். நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.